இவ்வளோ பெரிய பல்லா இருக்குன்னு நினச்சி கூட பிறந்த தங்கச்சி உங்க வாரம் தான் பிறந்த நாள் முடிஞ்சது. எங்க போத்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, ஒரு வார்த்தை கூட சொல்ல போயிட்டேன். ரோடு இருக்கு பார்த்து வர மாட்டியானு, பார்த்து வந்ததுனால தான் அந்த மாதிரி ஆச்சு. ரோட்ல அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குதே தெரியல. நான் ஹெல்மெட் தான் போட்டுன்னு வந்தேன். அடிச்ச வேகத்துக்கு நான் செட்டு என் தங்கச்சி என் தங்கச்சி வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக போயிட்டு வந்தோம். அம்பத்தூர் கல்யாணம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பாடி பிரிட்ஜ் ஏறி திருமங்கலம் ரூட்டுக்காக போகணும். சரவணா ஸ்டோரில் எங்கள் அம்மா, சரவணா பவன் ஹோட்டலில் எங்கள் அம்மா வேலை பார்க்குறாங்க ஹவுஸ் கீப்பிங்கில். மழை ஜோராக இருந்தது. அவங்கள கூட்டின்னு போகணுன்றதுக்காக தான் நாங்கள் 2 பேருமே போகணும். போகிற இல்லை நடுவில் பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது, தண்ணியும் இருந்தது. தண்ணி இருக்கு, தண்ணி நினச்சி தான் நாங்கள் போனோம். நடுவில் பெரிய பள்ளம் ஒன்று இருந்தது. பள்ளத்தில் விட்டு ஏற்றின உடனே நான் லெஃப்டில் விழுந்துட்டேன், என் தங்கச்சி ரைட்டில் விழுந்துட்டேன். ஹரிக்காரை வந்து இடிச்சிட்டேன். தேய்ச்சினே போயிட்டேன். அவுட். ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் கூட லேட்டாக தான் வரேன். ஆட்டோக்காரன் எப்பயுமே வருவாங்க, ஆட்டோக்காரன் யாருமே வரல அந்த டைமுக்கு. பப்ளிக் யாருமே அந்த அளவுக்கு இல்லை. நிற்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, போயிடுறாங்க. கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க, அவங்க தான் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இருக்கானுங்க. அந்த பள்ளத்தால் கீழே விழுந்து 2 பேருமே. பள்ளம் இருக்குதே தெரியாது. ஸ்ட்ரீட் லைட்டும் சரியில்லை. கேமரா இருந்தது, கேமராவை வேலை செய்யல சொல்கிறாங்க. முழங்கால் அடி இருந்தது தண்ணி. முழங்கால் அடி தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். திடீர்னு பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம் தான், எனக்கு உனக்கவே இல்லை. பள்ளத்தில் விட்டு ஏற்றின உடனே அப்படியே லெஃப்டில் கவுந்துச்சு வண்டி. லெஃப்டில் கவுந்த உடனே நானும் வண்டியும் சேர்ந்து கீழே விழுந்துட்டேன். லெஃப்டில் தங்கச்சி ரைட்டில் விழுந்துட்டான். வேகமாக வந்த ஒரு லாரி மேலே ஏற்றிட்டான். அவனை தட்டி நிறுத்தி தட்டி நில்றான் அவனை தேசின்னு போயிட்டான். உடம்புலாம் அடி, வாயு மூக்கெல்லாம் அடி. அந்த டைமுக்கு யாருமே வரல. கூட லாரிக்காரன் லெஃப்ட் ரிவர்ஸ் வந்தவன் நான் தூக்கின உடனே உடனே போயிட்டான். அவன் யாரோ ஒருத்தன் யாருன்னே தெரில வந்து திட்டிட்டு போகிறான். அவன் எதுக்கு திட்டுறான், ஏன் திட்டுறானே தெரில. ரோடு இருக்குது பார்த்து வர மாட்டியானு, பார்த்து வந்ததுனால தான் அந்த மாதிரி ஆச்சு. ரோட்டில் அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குதே தெரியல. எங்கள் ஏரியாவில் பள்ளம் இருந்ததுன்னா நான் குச்சி எதனா வச்சு மரம் கல் வச்சு நிற்க வச்சுட்டு போவேன். என் கூட இருக்கவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குன்னு நினச்சி கூட பிறந்த தங்கச்சி போன வாரம் தான் பிறந்த நாள் முடிஞ்சது. போன வாரம் புதன்கிழமை தான் பிறந்த நாள் முடிஞ்சது. டீச்சர் ஆகணும் தான் அவங்களுக்கு ஆசை. நெக்ஸ்ட்டு பிஎட் பண்ணோம், பிஹெச்டி பண்ணி பிஎட் பண்ணோம் சொல்லி பிகாம் முடிச்சிருக்கேன், எம்காம் முடிச்சிருக்கேன். எங்கே போத்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, ஒரு வார்த்தை கூட சொல்ல போயிட்டேன். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தானே வேடிக்கை. ஹெல்மெட் போட்டுன்னு தானே வரோம் நாங்கள். ஹெல்மெட் போடலண்ணா பரவாயில்ல. மழையில் என் தங்கச்சி ஹெல்மெட் தான் போடல, நான் ஹெல்மெட் தான் போட்டுன்னு வந்தேன். அடிச்ச வேகத்துக்கு நான் செட்டு என் தங்கச்சி
என்னென்ன இதை சொல்றீங்க? பள்ளத்தை சரி பண்ணணும். அண்ணா நகரில் சரவணபவன் போகிற வழியெல்லாம் பள்ளத்தை நோண்டி நோண்டி தான் வைக்கிறாங்க. இதோ போகும்போதெல்லாம் பாதி தூரம் போடுறாங்களே தவிர முசா போட மாட்டாங்க யாருமே. போன மழையில் எங்கள் அம்மா கீழே விழுந்தாங்க. ஆனால் எதுவும் ஆகலை கடவுள்ன்ட்டு. லைட்டாக கையில் காலெல்லாம் தேய்ச்சின்னு தான் விழுந்தாங்க. அந்தளவுக்கு எதுவும் ஆகலை. ஒரு உயிராக போயிடுச்சு பள்ளத்தில். கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சு அதுக்கே ஒருத்தர் நிற்கிறாங்க.